ஸ்ரீமத் பாகவதம் 130ஆம் பகுதி மதுராபுரி சாகசங்கள். பலமான பாதுகாப்புடன் திகழ்ந்தது மதுராபுரி நகரம். உயர்ந்த மதில்கள், உச்சியில் ஆயுதம் தாங்கிய வீரர்கள், நகரை சுற்றி அகலமான அகழி, ஆயிரக்கணக்கில் முதலைகள் என்று எளிதில் எதிரிகள் நெருங்க முடியாதபடி காட்சியளித்தது. அக்ரூரருடன் வந்த பகவான் பலராமனும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் நகரை நெருங்கியதுமே தேரிலிருந்து இறங்கி கொண்டார்கள். அக்ரூரரே, நம்முடன் புறப்பட்ட தந்தையும் மற்ற கோப்பர்களும் நகருக்கு வெளியே உபவனத்தில் தங்கி இருப்பதாக கூறியுள்ளார்கள். எனவே நாங்களும் அவர்களுடனே சென்று தங்கிக் கொள்கிறோம். நீங்கள் நகருக்குள் செல்லுங்கள். எங்கள் அன்பு மாமனிடம் நாங்கள் வந்துவிட்ட தகவலை கூறிவிடுங்கள். நாங்கள் நாளை வந்து அவரை சந்திக்கிறோம் என்று கூறினார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். கண்ணா, உன்னிடம் ஒரு சிறிய வேண்டுகோள். நீ எனது இல்லத்திற்கு வர வேண்டும், வந்து என்னை புனிதப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அக்ரூரர். அக்ரூரரே, நான் வந்த காரியம் முடியட்டும். நிச்சயம் தங்கள் இல்லத்திற்கு வருகிறேன். கண்ணன் வாக்குறுதி அளிக்க சந்தோஷத்தோடு புறப்பட்டு சென்றார் அக்ரூரர். கம்சனிடம் சென்று கிருஷ்ண பலராமர் வந்துவிட்ட செய்தியை தெரிவித்துவிட்டு இல்லத்திற்கு சென்றார். கம்சன் மறுதினத்தை ஆவலோடு எதிர்பார்க்க தொடங்கினான். உபவனத்தில் தந்தையோடும் மற்ற கோப்பர்களோடும் இளைப்பாறிய கண்ணனும் பலராமனும் மாலை பொழுதானதும் மதுராபுரியை சுற்றி பார்க்க புறப்பட்டனர். நகரத்தின் அழகையும் அலங்காரத்தையும் செல்வ செழிப்பையும் கண்டு ரசித்தனர். அப்போது வழியில் ஒரு சலவை தொழிலாளி எதிர்பட்டான். அவனுடைய மூட்டையில் ராஜ உடைகள் தென்பட்டன. அன்பனே, உன் மூட்டையிலிருந்து நாங்கள் அணிந்து கொள்ள ஒரு நல்ல ஆடையை தருவாயா என்று கேட்டார் கிருஷ்ணர். சலவை தொழிலாளி சீறி எழுந்தான். நீங்கள் இப்படி கேட்டதற்கு உங்கள் தலையை சீவி விடுவார் மன்னர். இவையெல்லாம் அரசருக்குரிய ஆடைகள். இதை அணிவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. உடனே இந்த இடத்தை விட்டு ஓடிவிடுங்கள் என்றார். பலராம சுவாமி கோபத்துடன் அவனை அறைந்து கீழே தள்ளினார். பின் பலராம சுவாமியும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் மூட்டையிலிருந்து சிறந்த ஆடைகளை எடுத்து தோழர்களுக்கு கொடுத்துவிட்டு தாங்களும் அணிந்து கொண்டார்கள். தொடர்ந்து நடந்தார்கள். சிறிது தூரம் சென்றதுமே பூமாலைகள் கட்டுபவனான சுதாமா என்பவனை கண்டார்கள். தெய்வங்களான ஸ்ரீ கிருஷ்ண பலராமரின் தெய்வாம்ச சுரூபத்தில் கவரப்பட்ட சுதாமா இருவருக்கும் சந்தனமும் புஷ்ப மாலைகளையும் அளித்தான். சுதாமாவை அன்புடன் தழுவி ஆசீர்வதித்தார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். 130ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.